ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 4 டயர் ஸ்டாண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த ஸ்டாண்டு வந்து நீங்கள் நிறைய வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க. நானும் பார்த்துருக்கேன். சரி, ரொம்பவே நல்லா இருந்துச்சு வீடியோலலாம் பார்க்க. நிறைய ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் அந்த ஸ்டாண்டு நான் ஆர்டர் போட்டேன். சரி, வாங்கி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு தனித்தனியாக தான் வரும். நம்ம தான் இதே போல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குமே நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. இது என்னென்னா வந்து 4 ரோதை கொடுத்துருக்காங்க கீழே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. இது வந்து மேலே கேப்புக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக அந்த 4ம் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக தான் இருக்குது. இதே மாதிரி இந்த ரேட்டுக்கு வந்து நீங்கள் கடையிலலாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வாங்க முடியாது. நான் எதுக்காக வாங்கினேன்னா வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். இது வந்து நீங்கள் வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி எதுவும் ஸ்டோர் பண்ணி வைக்க கூட நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த ரோதை வந்து அதில் உட்காரவே மாட்டேன்ருச்சு. லைட்டாக கத்தியை விட்டு நீம்பி விட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணேன். இப்போ சூப்பராகவே ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜ் சைடில், கிச்சன் சைட்லலாம் வைக்க போகும்போது நமக்கு வந்து இடத்தையெல்லாம் அடைக்காமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த 4 எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மேலே வந்து அந்த கேப்பையெல்லாம் ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு வழியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்பவே நல்லா இருக்குது. நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வெறும் 406 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ அதே ரேட்லேயே அவைலபிள் இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க.